எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மூளைக்கட்டி, சிறுநீரக தொற்று, வாதம், மூலம் மலச்சிக்கல், SLE, HIV, அப்புறம் குடல் எரிச்சல், பெருங்குடல் சுழற்சி, சிக்கன் குனியா, இதுக்கெல்லாம் கஷாயங்கள், காய்கறி பானம், தானியங்கள், உணவு முறை. தானியங்கள்னா உணவு முறை, என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோய்களுக்கெல்லாம். அதனால் வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நோய்கள் கொஞ்சம் குறைச்சலாக நம்ம மிச்ச நோயெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். இப்போ கம்மி நோய்கள் தான் பார்க்குறோம். அதனால் ஈஸியாக முடிஞ்சிடும். மூளைக்கட்டி, இதுக்கு நல்லெண்ணெய், குசும்பப்பூவாம். இதுவரையும் நான் கேள்விப்படலை. குசும்பப்பூ எண்ணெய் வெறும் வயிற்றில் காலை 2 to 3 டீஸ்பூன் பருகணுமா. நல்லெண்ணெய், செக்கு எண்ணெய் நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க. வெறும் வயிற்றில் குடிக்கணும்னு சொன்னால் சில நோய்களுக்கெல்லாம், வாத நோய்க்கு கூட, அப்புறம் அந்த சோரியாசிஸ், இதுக்கு கூட நல்லெண்ணெயை எதுக்கு தேய்க்க சொல்கிறாங்கன்னா, நல்லெண்ணெய்க்கு நல்ல எண்ணெய் ஆனால் ஏன் பேர் வச்சுருக்காங்க, அது நல்ல எண்ணெய், அதுதான் நல்லெண்ணெய். அதில் செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்தால் சுத்தமாக இருக்கும். சுத்தமான எண்ணெயாக நம்ம எடுத்தோன்னா நல்ல எண்ணெய் தான். அதனால் உடம்புக்கெல்லாம் நம்ம தேய்க்கும் போது அதை அப்சர்வ் பண்ணும். அதில் இருக்கிற சத்து உடம்பு அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் ஒருத்தர் எண்ணெய் அந்த டிவிலையும் அந்த வலைதளத்துலேயும் போடுற வீடியோவில் அது இதில் என்னன்னா, சில டாக்டருங்க வேறு, சில டாக்டருங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது என்னவோ அதுதான் நினைக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நோயை பற்றி ஆழ்ந்து யோசிக்கணும். அவங்களுடைய உடல் தன்மையை பற்றி யோசிக்கணும். அது உடம்பு அப்சர்வ் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். எதை பற்றி அவங்களுக்கு யோசனை கிடையாது. எதா ஒன்று தெரிஞ்சிருக்குன்னா அதுதான் ஆன்ற மாதிரி சொல்லுவாங்க. சோரியாசிஸ்க்கு அவருக்கு சோரியாசிஸே வந்திருக்காது. அவருக்கு எண்ணெயே தடவாதீங்க, நீங்கள் தலைக்கே எண்ணெய் தடவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தலைக்கு எண்ணெயை சுத்தமாக, அந்த காலத்துலலாம் தேங்காய் எண்ணெய் அது இது தலைக்கு போட்டு சூடாகாமல் தலையை பாதுகாத்துக்கிட்டாங்க. எல்லாம் அவங்களுக்கு சூடாகாமல் உடம்பு நல்லா எல்லாம் அவங்க அந்த காலத்தில் எதை பார்த்தோம் தெரிஞ்சிக்கல. எப்படி தான் அவங்கெல்லாம் சரியாக கரெக்டாக கடைபிடிச்சாங்கன்னு இப்போ நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த பழைய காலம் அவங்க இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணாதான் நோயற்ற வாழ்வை அடைய முடியும்ன்ற லெவலுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். மொத்தம் தலைக்கீழே திருப்பி போட்ட மாதிரி நம்ம வாழ்க்கையே மாறி போச்சு. திருச்செந்தூர் போய் பார்த்துட்டு வந்தேன். வெறும் மரத்துக்கு, அரச மரத்துக்கு தொட்டிலுங்க கட்டி போட்டு இருக்கிறாங்க, ஏராளமான தொட்டில்கள். அப்போது எவ்வளோ பேர், ஏராளமான தொட்டி அப்படியே மேலே வரையும் மரத்துக்கு. அது நான் அந்த இதில் வீடியோ போட்டதுக்கு தான் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் எவ்வளோ பேர் அவஸ்தைப்படுறாங்க. சாதாரணமாக ரொம்ப ஈஸியாக பிறக்க வேண்டிய குழந்தையே நிறைய குழந்தை பெற்று போடுறாங்க. இதை கட்டுப்பாடு பண்ணணும் சொல்லிட்டு அந்த கட்டுப்படுத்துறதுக்காக அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அரசு முன்னின்று அதை எப்படியும் கட்டுப்படுத்தணும், குடும்ப கட்டுப்பாடு வேணும்னு சொல்லிட்டு குழந்தை பாட்டுக்கு பெற்று போடுறது அவ்வளோ ஈஸி. மனுஷனுக்கு இருக்கிற இயற்கையான குணங்கள் அது. அந்த குணத்தில் மாறுதல் இப்போ இயற்கையாக நடக்க வேண்டியது எப்போ செயற்கையாக போகிறோமோ அது எல்லாமே தாறுமாறாக மாறிப்போச்சு. அதுவே இப்போ ஆஸ்பத்திரிங்களுக்கு இவங்க ஓடாமல் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கண்டதுக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஓடுறாங்களே. மாத கணக்காக ஒரு 8 நாள் 15-20 நாள் குழந்தைக்கு அது கொஞ்சம் சளி பிடிச்சதுன்னா ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க. அவங்க கொடுக்க மாத்திரை மருந்து தான் சரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் துளசி சாறு, தாய் கொஞ்சம் டயட்டு சரியாக இருந்தாவே குழந்தைக்கு தாய்ப்பால்லையே குழந்தைக்கு சளியை நீக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் புத்தியை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி சின்ன வயசுலேருந்து டாக்டருடைய பழக்கம் ஏற்பட்டு
அதுக்கு அடிமையாகி எல்லாத்தையும் நோயை வந்து நோய் வர்றதுக்கு காரணமே அதுவாக அமைஞ்சு போகுது. குழந்தை இல்லைன்ட்டு தொட்டில கட்டி போட்டு அந்த மரத்துக்கு தொட்டில கட்டி போடுற இது அவ்வளோ மனுஷனுக்கு அந்த அந்த அளவுக்கு மனுஷங்க வந்து வேற வழி இல்லாத அளவுக்கு அவங்க மனசு வந்து ஒரு மூட நம்பிக்கைக்கு போயிடுது. தன்னை நம்புறது கூட போயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு நாட்டில் வந்து பிரச்சனைகளும் மனுஷனை ஆட்டி படைக்குது. எவ்வளோ ஏராளமான கூட்டம் ஏன் அங்கே குவியுதுன்னா காரணம் அவங்களுடைய நம்பிக்கையை, அவங்க மேலே நம்பிக்கையை குறைஞ்சி போகிறதுனால்தான் அடுத்த இது மேலே நம்பிக்கையை வைக்கிறாங்க. அவங்க மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க யாருன்னா ரொம்ப அதுக்கு பாவம் மக்கள், ரொம்ப இது மக்கள், சாதா மக்களை பார்த்தா எனக்கு உண்மையிலேயே பாவமாக இருக்குது. பல விதமாக கஷ்டப்படுறாங்க, பல விதமாக கடனாளி ஆயிடுறாங்க. அங்கே புரட்டி இங்கே புரட்டி, அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாடிக்கு பார்த்தா எத்தனையோ லட்சக்கணக்காக கடனை வந்து சாதாரண கொரோனா நேரத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அது அரசுக்கு தெரியல. ஏதோ அவங்க கொடுத்த அரிசியோ ஏதோ கொடுத்த கொஞ்சம் காசும் சரியாயிடுவான்றது அவங்க புரியல. அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் செல்ஃபோன் எல்லாம் காஸ்ட்லி செல்ஃபோன் வாங்குறாங்க, இஎம்ஐயில் வாங்கினாங்க, அதை முதல்லையே வாங்கிட்டு இருக்காங்க. அது கொரோனா நேரத்தில் அதெல்லாம் கட்டக்கூடிய எல்லாமே தாறுமாறாக மாறிடுது. இல்லை, ஒரு 2 வருஷம் எவ்வளோ பாடுபட்டுருப்பாங்க. ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் காலையில் எழுந்து வண்டி ஓட்டி நைட் ஆனால் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்குற ஆட்டோக்காரங்க இந்த கொரோனாவுக்கு அப்புறமா அவங்களுடைய இதுவே மாறிப்போச்சு. டே டைமில் வீட்டில் தூங்குறாங்க, நைட்டில் ஆச்சுன்னா வெளியில் போய் கொஞ்சம் சவாரிக்கு போயிட்டு அப்படியே சம்பாதிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி இப்போ பகலில் வெயில் தாங்க முடியலம்மான்னு அது வேறு சொல்கிறாங்க. அது எல்லாம் ரொட்டீனாக எழுந்துக்கிறது லேட் ஆகுது, காலையில் எழுந்துக்கிறது கிடையாது. அந்த மாதிரி பல இது வந்து மாறிப்போச்சு. அதுவே ஹாஸ்பிட்டலுக்கு அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட கிடையாது. ஹாஸ்பிட்டலில் போய் தொட்டாவே கொரோனா வந்துடுமா அவங்களே பயந்துட்டு ஆஸ்பத்திரி டாக்டருங்களேருந்து ஓட்டம் பிடிச்ச காலம் அந்த நேரம். ஆஸ்பத்திரிங்களெல்லாம் மூடிட்டாங்க. அப்போது இவங்களுக்கு மருந்து மாத்திரை, கொரோனாவுக்கு மாத்திரை இல்லை, மருந்து இல்லை, எதுவுமே கிடையாது. அப்போ அவங்க என்ன செய்யணும்? ஆனால் தைரியமாக சொன்னவங்க, சிவாம்பவை கடைபிடிச்சவங்க எல்லாம் வந்து தைரியமாக இருந்தாங்க. அதை கடைபிடிக்காமல் அதை பற்றி தெரியாதவங்க பயந்து செத்தாங்க. எல்லாரும் கொரோனா கொரோனா எங்கேயோ இருந்தாவே எதை தொட்டாலும் கொரோனா, அதை தொட்டால் கொரோனா, கொரோனா 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 அவங்க பயந்து 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 அப்படி பயந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே கொரோனா வந்துடுச்சு. பயப்படாமல் சிவாம்பு கைமருந்தாக இருக்கே அப்படின்னு நினச்சவங்க கொரோனாவே வரல. அவங்களுக்கு கொரோனாவை பற்றி அவங்க பயப்படவே இல்லை. கொரோனாவை பற்றி பயப்படவும் இல்லை, கொரோனாவும் வரலை, தைரியமாக இருந்தாங்க. பயந்தவங்களுக்கெல்லாம் கொரோனா வந்திருக்கு. அதுவும் இன்ஜெக்ஷன் ஊசி போட்டு கொரோனா கொரோனா கொரோனான்னு பயந்துக்கிட்டு அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பயந்தாங்களோ, அதுக்காக இன்ஜெக்ஷன் ஊசி போட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொரோனா வந்து. சரி, ஓகே. நம்ம வந்து இன்னைக்கு மூளைக்கட்டி பற்றி தொடங்கியாச்சு. நல்லெண்ணெய், குசும்பப்பூ எண்ணெய் வெறும் வயிற்றில் காலை 2-3 டீஸ்பூனு பருகணும். கஷாயம் வந்து நாகதாளி லவங்கப்பட்டை. எனக்கு வந்து இதில் 2 தெரியாது, குசும்பப்பூன்னா எதுவும் தெரியாது. நல்லெண்ணெயும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சதான். நல்லெண்ணெய் ஆக்சுவலாக நான் எப்போவுமே பரிந்துரைக்கிறது. எதுவாக இருந்தாலும் நல்லெண்ணெய் வந்து எண்ணெய், இங்கே தலைக்கு எண்ணெய் வந்து தலைமுடி நல்லா வளரணுன்னாலும் நல்லா கருப்பாக மாறணுன்னாலும் எதுக்காக இருந்தாலும் நம்ம எண்ணெய் தயார் பண்ணும்போது கூட நல்லெண்ணெயை யூஸ் பண்ணணுவாங்க. எதுக்குன்னா அதுக்கு வந்து அப்சர்வ் பண்ணுற குணம் ஜாஸ்தி நல்லெண்ணெய்க்கு. அதனால நல்லெண்ணெய் அது காலையில் நம்ம குடிக்கலாம். தெரிஞ்சு தான் நம்ம செய்யணும், தெரியாதது நம்ம அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நாகதாலின்னா எனக்கு தெரியாது.
லவங்கப்பட்டை எனக்கு தெரியும். அது நான் லவங்கப்பட்டையை நிறையவே வாங்கி வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து தூள் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன். லவங்கப்பட்டையில் நிறைய குணம் இருக்குது. அது வந்து கேன்சர் பேஷண்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். இதில் 9 அதில் கஷாயம் நான் எப்படி காசணும்னு சொல்லிட்டேன். நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடணும். நல்லா சூடு கொதிக்கும் போது இந்த லவங்கப்பட்டை பொடியை வந்து கொஞ்சம் போடணும். அதை போட்டுட்டு கொஞ்சம் அந்த சூடு வேறு இருக்குல்ல, ஒரு 2-3 நிமிஷம் அது கொதிச்சாவே போதும். அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அது அந்த சூடுலேயே அந்த தண்ணி கொதிச்சதுனால அதில் அப்படியே இறங்கும். அப்படியே நல்லா இதாகிடும். சக்கரை வியாதி எதுவுமே இல்லாதவங்களாக இருந்தால் தேன் வந்து ஆக்சுவலாக தேனில் நல்ல குணம் இருக்குது. நல்ல தேனாக கிடைச்சிதுன்னா மலைத்தேன், கொம்பு தேன், அதாவது மலைத்தேன் அது மாதிரி நல்ல பியூர் தேன் கிடைச்சா ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம அதை கலந்து குடித்தோம்னா தேன்லேயும் பல குணம் இருக்குது. மருந்தெல்லாம் கெடாமல் இருக்கணும்னா அந்த காலத்தில் எந்த ஆயுர்வேதிக் மருந்தெல்லாம் இருந்தாலும் அதில் தேன் கொஞ்சம் கலந்து தான் தயார் பண்ணுவாங்க. அதனால் ஏதோ தேனில் வந்து ஏதோ சுகர் ஜாஸ்தி ஆகிடுச்சு இருக்கும் அப்படி இப்படின்னா அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது இயற்கையாக தயாரிக்கிற இதுதான். இயற்கையான சுகர் வந்து உடம்புக்கு கெடுதலை கொடுக்காது, நல்லது தான் செய்யும், சக்தியை கொடுக்கும். 9 நாட்கள் சுழற்சி தானியங்கள். திணை 3 நாள், குலசாமை 3 நாள், சாமை 1 நாள், குதிரவாளி 1 நாள், வரகு 1 நாள். இதில் வந்து மூளைக்கட்டி இருக்கிறவங்க வந்து திணை 3 நாள், குலசாமை 3 நாள், இது ரெண்டுத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 3 நாள் சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிட்றவங்க அந்த நம்ம தானியங்கள் சிறுதானியங்கள் சாப்பிட்றவங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். சிறுதானியங்கள் சாப்பிட்றதே எதுக்குன்னா அதில் இருக்கிற ஃபைபர் சத்து இருக்கிறது நிறைய சாப்பிட்டா உடம்புல வந்து கழிவுகளை வந்து தங்காமல் அப்படி நல்லா வெளியில் போயிடும். அதுவும் அதில் இருக்கிற குணங்கள், அதில் ஒவ்வொரு இப்போ திணையில் சில குணம் இருக்குது, அதே மாதிரி குலசாமையில் சில குணங்கள் இருக்கும். அந்தந்த நோய்க்கு தன்மையை வந்து குறைக்கிற குணம் இருக்குது. இந்த இதில் இருக்கிற ஃபைபர் வந்து நம்ம ஒரு 6 மணி நேரம் தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டா 6 மணி நேரம் ஊறினா அந்த அந்த சின்ன சிறுதானியங்களுடைய ஃபைபர் சத்து வந்து அப்படி விரியோன்னுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து இதை போட்டு நம்ம சமைக்கும்போது 10 நிமிஷம் சமைச்சாவே போதும். ஏன்னா முதல்ல ஊறிடுது, ஃபைபர் சத்து நல்லா வர்றதுக்கு ரெடி ஆகிடுது. அப்போ நம்ம சமைக்கும்போது 10 நிமிஷம் சமைச்சாவே ரெடி ஆகிடுது. அதுவும் நான்லாம் வந்து செஞ்சேன்னா நைட்டில் இதுக்கு பகலில் ஊற போட்டுவிடுவேன் 6 மணி நேரம், நைட் சமைச்சிடுவேன். நைட்டு நல்லா சமைச்சிட்டு அந்த நல்லா சூடாக பானையில் செய்வேன். சின்ன பானை, குட்டி பானை, அது செய்கிறதுக்குன்னே செஞ்சுட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றணும். எப்பவுமே 1 டம்ளர் இந்த சிறுதானியத்துக்கு 3 டம்ளர் தண்ணியை ஊற்றணும், அதிகமாக ஊற்றணும். 4 டம்ளருக்குள்ளே ஊற்றிக்கலாம். அது வந்து நல்லா இது பண்ணி மேலே வந்து அப்படியே கஞ்சி மாதிரி வரணும். அப்படியே கஞ்சி கட்டுற மாதிரி ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே ஒரு மேலே ஒரு துணியை கட்டிட்டு அப்படியே வச்சிடணும். நைட்டு அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம பார்க்கும்போது அப்படியே மேலே வெள்ளையாக அப்படியே படிஞ்சிருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக குட் பேக்டீரியா. நம்ம கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இதை வந்து நிறைய சாப்பிட்டாங்கன்னா காலையில் நேரத்தில் இந்த அம்பலி, அது பேர் அம்பலி, அதுக்கு நம்ம ஏதாவது தொட்டுக்கிட்டு துவையில் நான் சொல்லியிருக்கேன் எல்லா துவையிலெல்லாம் எப்படி பண்ணணுன்ட்டு, எத்தனை வெரைட்டிஸ் நம்ம கலந்து துவையல் பண்ணிக்கலான்ட்டு. இஞ்சி பூண்டுலேருந்து மிளகுலேருந்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஒரு துவையில். வல்லாரையிலேருந்து, தூதுவளையிலேருந்து, முடக்கத்தான்லேருந்து, பிரண்டையிலேருந்து, புதினாலேருந்து, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் தான் சேர்த்து செய்வேன். அது ஒரு நாள் வேலையாக வச்சுக்குவேன். 3 நாளைக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்குவேன். எனக்கு 2 நாள் வேலை குறைச்சல் தானே இது. ஒரு நாள் செஞ்சிட்டோன்னா 3 நாளைக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் நல்லா கொஞ்சம் நல்ல இது போட்டு அதனால் தாளித்து அதை நம்ம இதில் கொட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டோன்னா கெடாது. ஃபஸ்ட்டு டே நல்லா வச்சுட்டு சாப்பிட்டுடுவேன். 2 நாளைக்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். அடுத்த நாளும் இது அம்பலி காலையில் பார்த்தா அது குட் பேக்டீரியா இல்லை. நம்ம உடம்புல இருக்கிற கேன்சர் செல்ஸை வந்து இது பண்ணணும்னா நம்ம குட் பேக்டீரியா நிறைய கொடுக்கணும் உடம்புக்கு. குட் பேக்டீரியா கொடுத்தா அந்த பேட் பேக்டீரியாவே ஃபைட் பண்ணும். அது பேட் பேக்டீரியாவை நம்ம அழிக்கணும்னு குட் பேக்டீரியா நிறைய கொடுக்கணும்ல. அப்போ இந்த அம்பலி நல்லா சாப்பிடணும். அம்பலி வந்து குட் பேக்டீரியா உற்பத்தி ஆகிடுச்சு. உற்பத்தி ஆனதுக்கப்புறமா நம்ம இதை துவையில் நல்லா காய்கறி கூட செஞ்சுக்கலாம், துருவிக்கலாம். காய்கறி நம்ம கஷ்டம் இல்லாமல் செஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் துருவிட்டு நம்ம நல்லா நெய்யில் அப்படி தாளிச்சிட்டு இதை போட்டு காய்கறி எல்லாம் மிக்சடு காய்கறி தான்.
சும்மா மிளகுத்தூள், சீரகத்தூள், கல்லுப்பு, அதாவது ராக் சால்ட்டாவது போட்டுக்கிட்டு நல்லா கம கம கமன்னு ரொம்ப வேக வைக்காமல் அதனுடைய மனம் இருக்கும். ஒவ்வொரு காயிலையும் ஒரு மனம் இருக்கும். அந்த மனம் வந்து கெடாமல் போட்டோமா கொஞ்ச நேரம் கொஞ்சம் தண்ணி வேணால் தெளிச்சிக்கலாம். தெளிச்சிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். அப்படியே இந்த அம்பளியில் வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டோன்னா காலையில் திம்முன்னு சாப்பிட்டுக்கலாம். பசியும் எடுக்காது. ஃபைபர் சத்து நிறைய இருக்குது. நல்லா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஒரு நாள் இது செஞ்சுக்கலாம், ஒரு நாள் முளைச்ச பச்சை பயிறு தோசை மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். முளைச்ச பச்சை பயிருக்கு புரோட்டீன் சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் பசியை வந்து அதிகப்படுத்தாமல் பசியை அப்படியே தாங்குற மாதிரி வச்சுக்குவோம். அது மாதிரி நீங்கள் தான் இது பண்ணிக்கணும். ஒரு இதில் எழுதிட்டு செவத்தில் மாட்டி வச்சுடுங்க. நம்ம என்னென்ன சாப்பிடணும், எந்தெந்த நேரத்தில் எதுன்ட்டு. கஷாயம் கூட அப்படி தான். சிறுநீரக தொற்று. சிறுநீரக தொற்று இருக்கிறவங்களுக்கு நிறைய மோர் குடிக்கணுமா. மோர்லேயும் குட் பாக்டீரியா இருக்குது. கேன்சர் பேஷண்ட்ஸை கூட மோர் குடிக்க சொல்கிறாங்க. புளிக்காமல் இருக்கணுன்றாங்க. அந்த மோர் வந்து ஃப்ரெஷ் மோர். அதுவும் இல்லாமல் இந்த நாட்டு பசுமாட்டு மோர் வருதுன்னு வச்சுக்கோங்க. நாட்டு பசுமாட்டு பால் கிடச்சிதுன்னா வாங்கிட்டு நல்லா சூடு பண்ணி நல்லா உர ஊற்றிட்டு வச்சோன்னா அடுத்த நாள் நல்லா தயிராகிடும். நல்லா மோராக சிலுப்பிட்டு ஒரு சின்ன பானையில் ஊற்றி வச்சுக்கோங்க மோர். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவை நீங்கள் நல்லா மோர் குடிக்கலாம். அப்போ அது வந்து குட் பாக்டீரியா வரும். மோரில் குட் பாக்டீரியா. ஆனால் வந்து புளிக்கக்கூடாது, ரொம்ப புளிக்கிற மாதிரி செய்யக்கூடாது. அதுவும் பால் நல்ல பசுமாட்டு பால் கிடைக்குது. கொஞ்சம் ட்ரை பண்ணால் கிடைக்கும். சும்மா டக்குன்னு யாராவது சொல்லுவாங்க, கிடைக்கலம்மா, ஏதாவது சொல்லணுமேன்ட்டு அவங்களுக்கு. சில பேருக்கு வேணும்ன்ட்டு கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஏன் கிடைக்காது? முயற்சி பண்ணால் கிடைக்கும். அவங்க ஹெல்த்துக்கு தானே அவங்க இது பண்ணணும். அவங்க ஹெல்த்துக்கு சும்மா கிடைக்கலன்னு ஒரு பதில் சொன்னால் போதுமா? அவங்க ஹெல்த்து சரி பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும்? கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கணும். முயற்சி பண்ணால் ஏன் கிடைக்காது? A2 மாட்டு பால்னு சொல்லிட்டு ஆன்லைனில் புக் பண்ணாவே வீட்டுக்கு எடுத்து வந்து கொடுக்குறாங்க பேக்கெட்டு. அது மாதிரி எல்லாம் வந்துடுச்சு. நல்லா அந்த இடத்தெல்லாம் கூட பார்த்துக்கிட்டு நானும் பார்த்துருக்கேன். நாட்டு பசுமாட்டுலாம் கூட வச்சுருக்குறாங்க. பசுமாட்டு பாலெலாம் கிடைக்கும். கிராமத்தில் இருந்தால் ஒரு மாட்டு கூட வாங்கி வீட்டாண்டியே கட்டி போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே சிவாம்பு மாட்டு இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே நிறைய குணம் இருக்குது. நோயை நீக்கக்கூடிய குணம். அதையும் இதையும் மாற்றி மாற்றி குடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. உடம்பு சரி பண்ணணும் போது சிலதெல்லாம் செய்யணும். வெளியில் எங்கேயோ பணத்தில் லட்சக்கணக்காக போய் கொட்டுறதுக்கு, அதுவும் இப்போல்லாம் ரொம்ப லட்சமாக ஆகுதுன்னு என்னென்னமோ ரொம்ப மோசமாக இருக்குது. கேன்சர் நோய்க்கு லட்சக்கணக்காக இப்போ பயங்கரமாக பிடுங்குறாங்க அந்த நோயை வச்சுக்கிட்டு. அதுக்கு நீங்கள் முக்கியமாக எனக்கு அதுதான் மனசு இதுவாக இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அடுத்த வீடியோ நம்ம சிவாம்பு பற்றி பார்க்க வேண்டியது தான். சிவாம்பு சரியாக தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு மற்றவங்களுக்கு யாருக்காவது ரொம்ப கஷ்டப்பட்டால் கூட ரொம்ப நோய் யாராவது நம்மளால் முடிஞ்ச உதவி வாயிலையாவது உதவி செய்யணும்ல. உதவின்றது பணம் கொடுத்து தான் செய்யணும்னு கிடையாது. வாயில் அவங்களுக்கு அவங்க நல்லா ஆகணும், அவங்க நோய் தேரணும், அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, ஐயோ பாவமேன்ற நினைப்பு இருக்கிற மாதிரி நம்ம வாயால் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும். நம்ம பிறந்த ஒரு மனுஷ பிறவின்றது எதுலையாவது நம்ம காட்டிக்கணும். ஏன்னா ஒரு சுயநலத்தோட நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்தோமான்ற மாதிரி நினச்சக்கூடாது. வாழற வரையும் நாம் ஒரு மனுஷத்தன்மையாக நல்லா நடந்துக்கணும், உதவியாக இருக்கணும் மற்றவங்களுக்கு. சிறுநீரக தொற்றுக்கு நிறைய மோர் குடிக்கணும். அப்புறம் ரணக்கல்லி, கொத்தமல்லி, புதினா, முருங்கை இலை, மூக்கிரட்டை, புளிச்சக்கீரை எல்லாம் நல்ல ஐட்டம்ஸு. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸு. மூக்கிரட்டையை பற்றி மூச்சை இரட்டிப்பாக்கும் கீரைன்னு நான் சொன்னேன். மூச்சு சம்பந்தமான இது. அதுவும் இல்லை புனர்நவான்னுவாங்க. வாழ்க்கையே புதுப்பிச்சு கொடுக்கக்கூடிய இது. அது பேர் புனர்நவா. மூக்கிரட்டை. அது ரொம்ப குணம் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. எங்கே கிடைக்கணும் கூட தெரியாது அவங்களுக்கெல்லாம். தோட்டத்துலலாம் மானாவாரியாக வருது அது. அது குணம் தெரியாமல் நிறைய பேர். இது புளிச்சக்கீரை அதில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. புளிச்சக்கீரையும் குணம் நல்லது. ரணக்கல்லி ஒரு இலையிலேருந்து அப்படி சின்ன சின்ன இலை. அது செடி எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்க்குறதுக்கு. அந்த காலத்தில் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரியல, ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்கேயாவது ரேராக தான் பார்க்குறேன் நான்.
அது ஒரு ஒரு இலையிலேயே செடி உற்பத்தி ஆகும். இலையில சின்ன 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 செடி போடும். அந்த செடியை எடுத்து நம்ம நட்டோம்னா செடி நல்லா வரும். அது ரணக்கல்லி சிறுநீரக தொற்றுக்கு நல்லது. கல் அடைப்பை கூட அது சாப்பிட்ணும் சொல்லுவாங்க. கல்லை வந்து கரைக்கக்கூடிய குணம் வந்து ரணக்கல்லிக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. கொத்தமல்லி எல்லாம் நான் நல்லாவே இப்போல்லாம் நல்லா எப்போ அந்த குணங்களெல்லாம் நிறையன்னு தெரிஞ்சிச்சோ இந்த துவையல் செய்யும்போது கொத்தமல்லி எல்லாம் நிறைய போடுவேன் நான். இப்போ கட்டெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் அப்போல்லாம். அப்போ சாதாரண நமக்கு வாங்கினோன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி சும்மாவே கொடுப்பாங்க கொஞ்சம். அதை நம்ம ஏதாவது ரசத்துக்கு இதுக்கெல்லாம் போட்டுக்குவோம். இப்போல்லாம் ரசத்துக்கு நம்ம போடும்போது நிறைய கொத்தமல்லி போட்டுக்கலாம், கருவேப்பிலை நிறைய போட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் சத்து நிறைய இருக்குது. கருவேப்பிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தலைமுடியும் கருப்பாக இருக்கும், தலைமுடியும் கொட்டாது. உடம்புக்கு தேவையான இதெல்லாம் நல்லா. புதினால நிறைய குணம் இருக்காது. நமக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷனே இல்லாத மாதிரி ஜீரண சக்திக்கெல்லாம் நல்லது. லேடிஸ்க்கெல்லாம் ஹார்மோன் டிஃபிஷியன்ஸை சரிப்படுத்தும் புதினால நல்ல குணம் இருக்குது. சில பேர் அதை தெரிஞ்சவங்க நல்லா யூஸ் பண்ணுறாங்க. தெரியாதவங்க புதினா வாங்குறதே கிடையாது. அதை எடுத்து க்ளீன் பண்ணி செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்படுறாங்க. அவளுக்கும் துவையல் பண்ணிக்கிட்டா 2-3 நாளைக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் போட்டு முருங்கை இலையை நான் தான் சொன்னேன், பொடி மாதிரி பண்ணிக்கலாம் கூட. டெய்லி ஒரு சாதம் சாப்பிடும்போதே கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து சாதத்தில் அந்த பொடியை வச்சு அப்படி வச்சு சாப்பிட்டு சொல்கிறாங்க. அது மருத்துவ இது குறிப்பு தான். அது மருத்துவத்தில் சொல்கிறாங்க டெய்லி ஒரு ஸ்பூனு முருங்கை இலையை சாப்பிட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து கான்ஸ்டிபேஷன் வரக்கூடாது. அவங்களுக்கு உடம்புல நிறைய சூடு இருக்கும். அப்போ அந்த கான்ஸ்டிபேஷன் வரும். அப்போ வந்து அந்த கெட்டி கட்டாமல் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் அப்படி ஃப்ரீ மோஷன் ஆகிடும். அதுக்காக தான் ஃபைபர் சத்தெல்லாம் நிறைய சாப்பிட்ணுன்றது. முருங்கை இது ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை டெய்லி சாப்பிடுங்கன்னுவாங்க. டெய்லி அவங்களுக்கு முருங்கைக்கீரை அப்படி சாப்பிட முடியாததுனால தான் அதை காய வச்சு நம்ம பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் அடைச்சிக்கிட்டு ஒரு ஸ்பூனு சாப்பாட்டையும் சாப்பிடலாம். இல்லை இட்லி நம்ம நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு இதில் பொடியாட்டம் தயார் பண்ணிக்கிறாங்க. இட்லி பொடி மாதிரி முருங்கை இலை பொடி இல்லை செஞ்சுக்கலாம். மூக்கரட்டை, புளிச்சக்கீரை, முருங்கை இலை, புதினா, ரணக்கல்லி, கொத்தமல்லி இது. அதுலேயும் தானியங்களில் 9 நாள் சுழற்சி. சாமை 3 நாள், வரகு 3 நாள், அப்புறம் திணை 1 நாள், குலசாமை 1 நாள், குதிரைவாலி 1 நாள். ஆனால் இதில் சிறுநீரக தொற்றுக்கு மட்டும் இதில் மாறிடுச்சு பார்த்தீங்களா. அதான் சாமை 3 நாள். அப்போ சாமையில் இருக்கிற குணங்கள் இந்த பேஷண்ட்டுக்கு சாமை, வரகு 3 நாள். அதில் வந்து இந்த சாமையும் வரகும் வந்து 1 நாள், இதில் 3 நாள். இதிலேருந்து பாருங்கள், அதில் அந்தந்த நோய்க்கு தகுந்த குணம் இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு நோய்க்கு இதில் மாறுதில்லை, தானியங்களையும் மாறுதில்லை. அப்போ அந்தந்த தானியங்கள் அந்தந்த குணம் இருக்குது. அதுவும் நான் சொன்ன மாதிரி அம்பளி மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது வயிற்றுக்கு குட் பாக்டீரியா போய் சேரும். நல்லா சாப்பிடணுமா இது. ஏன்னா அதில் இருக்கிற குணம் வந்து கம்மியாக இருக்கும்ல. நிறைய சாப்பிட்டாதான் அந்த குணம் வந்து உடம்புக்கு போய் சேரும். வாத நோய் அடுத்தது வில்வம், அருகம்புல், சீந்தில், புதினா, மஞ்சள் இதெல்லாம் கஷாயம். வில்வம் அது கோயில் வெளியிலே வச்சு விற்கிறாங்க. 10 ரூபா ஒரு இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இலை. வில்வம், அருகம்புல்லும் பிள்ளையார் கோயிலாண்டே வெளியில் விற்கிறாங்க. அதுவும் உடம்புக்கு பிளட்டு பியூரிஃபிகேஷன். அதெல்லாம் சீந்தில் கொடி வந்து அதுக்கு சாவே இல்லைன்னுவாங்க. சீந்திலுக்கு கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். புற்றுநோயாளிகள் வந்து சீந்தில் கொடியும் இந்த இவ்வளோ துண்டு சீந்தில் கொடி அதுக்கு, ஏன்னா அதுக்கு மரணம் இல்லாத இது. ஒரு அந்த கொடியை எடுத்துகிட்டு வந்து ஒரு மரத்து மேலே போட்டால் கூட அங்கேருந்து அது வளர்ந்துக்கிட்டு இருக்கணுவாங்க. சீந்திலுக்கு அந்த குணம் இருக்குது. சீந்தில் கொடி நல்லா கொஞ்சம் திக்கா இவ்வளோ இது. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை இல்லை, இந்த இது வேப்பம் கொழுந்து கசப்பு தான். அதுவும் கசப்பு, இதுவும் கசப்பு. அதில் கொஞ்சம் மஞ்சள், அதுவும் பச்சை மஞ்சள் இருந்தால் பச்சை மஞ்சள், 3த்தையும் சேர்த்து இடித்து நல்லா கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி இந்த 3த்தையும் அதில் போடணும். போட்டு கொஞ்சம் கொதித்த உடனே அப்படியே ஃபில்டர் பண்ணிடணும். ஃபில்டர் பண்ணிட்டு அதை குடிக்க வேண்டியது தான். நல்லா இருக்கும். நாங்கள் குடிச்சிருக்கோம்.
சீந்தல் கொடி கசப்பாக இருந்தாலும் உடம்புக்கு நல்லதானும் போது நல்லது தான், நல்லா குடிக்கலாம். சீந்தல் கொடி கொஞ்சம் கசப்பு தான், ஆனால் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட குடித்தா சுகர் நார்மல் ஆகிடும். சீந்தல் கொடியே சுகர் பேஷண்ட்ஸு குடித்தா சுகர் நார்மல் ஆகும். இது வந்து நம்ம வாதத்துக்கு இது வில்வம், அருகம்புல், சீந்தில், புதினா, மஞ்சள். அப்புறம் 7 நாள் சுழற்சி உங்களுக்கு வாதம் இருக்கிறவங்களுக்கு. திணை 2 நாள், குலசாமி 2 நாள், வரகு 1 நாள், குதிரவாளி 1 நாள், சாமை 1 நாள். மூலம் மலச்சிக்கல், இதுக்கு வந்து கொய்யா, ஆவாரம்பூ, வெந்தயக்கீரை, தட்டப்புங்கனம். புங்கன் தெரியும், தட்டப்புங்கன்னு. இதில் கொய்யா ஆக்சுவலாக மூலமும் மலச்சிக்கல். மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும், கொய்யாவில் அந்த குணம் இருக்குன்னு. கொய்யா பழமும் சாப்பிட்லாம், கொய்யா பழத்தை கடித்து சாப்பிட்றவங்க கடித்து சாப்பிட்லாம். பல்லு கொஞ்சம் சரியில்லாதவங்கள எல்லாம் பழுத்துதாக வச்சு அது ஜூஸ் எடுத்தாவது குடிக்க வேண்டியது தான். ஆவாரம்பூ, வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை நம்ம கூட இடம் இருந்தால் கீழே போட்டுக்கலாம், இல்லை தொட்டிலையும் போட்டுக்கலாம், அப்படியே முளைக்க போட்டு கூட அப்படியே வெந்தயக்கீரையை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து அதுவும் 7 நாள் சுழற்சி தானியங்கள். குலசாமி 3 நாள். குலசாமிக்கு உங்களுக்கு முக்கியம் போல், மலச்சிக்கலுக்கும் மூலம் இருக்கிறவங்களுக்கு குலசாமி மட்டும் 3 நாள். மற்றதெல்லாம் வரகு, திணை, குதிரவாளி, சாமை எல்லாம் 1 நாள் 1 நாள். எஸ்எல்இ இவங்க வந்து தேங்காய் எண்ணெய், குசும்பப்பூ எண்ணெய் 3 ஸ்பூனா எஸ்எல்இ இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் ஈச்சம் கஷாயம் வந்து ஈச்சம், வில்வம், அருகம்புல். வில்வம் அருகம்புல் நமக்கு ஈஸியாக கிடைக்கும், அது வந்து கஷாயமாக அவங்க குடிச்சிடலாம். 9 நாள் சுழற்சி உங்களுக்கு. திணை 1 நாள், குலசாமி மட்டும் 3 நாள் உங்களுக்கு. அப்போ எஸ்எல்இ இருக்கிறவங்க குலசாமி இம்பார்ட்டண்ட்டு, அதில் அவங்களுக்கு வேலை செய்யுது. அவங்க 3 நாள் அது சாப்பிட வேண்டியிருக்கும் கண்டினியூஸாக, அது வேலை செய்யணும் நம்ம. ஏன்னா அதில் இருக்க குணம் வந்து உடம்புக்கு ஒரு குணத்தை மாத்திரை எப்படி 3 நாள் சாப்பிட சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இப்போ தானியங்கள் விஷயமாயிடுச்சு நமக்கு. சாமை 1 நாள், குதிரவாளி 1 நாள், வரகு 1 நாள். குலசாமி மட்டும் 3 நாள் இந்த எஸ்எல்வி இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது ஹெச்ஐவி. ஹெச்ஐவி இருக்கிறவங்க வந்து கருப்பு எள்ளெண்ணெய் 2 டீஸ்பூன். கருப்பு எள்ளெண்ணெய் 2 ஸ்பூனு வாரம் 1 வெறும் வயிற்றில் பருகணும். எள்ளெண்ணெய்னா நல்லெண்ணெய் தான். நம்மெல்லாம் கருப்பு எள்ளு தான் எண்ணெய் எடுக்கிறது, இல்லை கருப்பு எண்ணெய். அது நம்ம எள்ளு முளைக்க போட்டு சாப்பிட்றோம்ல, அது கருப்பு எள்ளு தான். நான் முளைக்க போட்டு அது உங்களுக்கு வீடியோவில் கூட போட்டிருந்தேன். கருப்பு எள்ளு தான் அது. ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் எல்லாம் வெறும் வயிற்றில் பருகணும் 2 ஸ்பூன். அவங்க நல்லா முளைக்க போட்டு அதை கூட 2 ஸ்பூன் சாப்பிட்டுடலாம். அப்புறமா வந்து காய்கறி பானம், கஷாயம், சீந்தில், அருகம்புல், வில்வம், ஈச்சம். 7 நாட்கள் சுழற்சி வந்து தானியங்கள் வந்து வரகு 3 நாள், சாமை 1 நாள், திணை 1 நாள், குதிரவாளி 1 நாள், குலசாமி 1 நாள். இதில் வரகு தான் 3 நாள் இவங்களுக்கு ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு. அப்புறம் குடல் எரிச்சல். அப்போ நிறைய மோர், தயிர் பருகணும். மோர், தயிர் பருகணும். மோர் குடித்தா போதும், தயிர் பருகிறது என்ன. குடல் எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு கொய்யா இலை, வெந்தய இலையம். கொய்யா அதெல்லாம் வெந்தயம், அது இலைன்னா வெந்தயக்கீரை, வெந்தய இலைன்னு போட்டிருக்காங்க. தட்டப்புங்கன், கொத்தமல்லி, வெற்றிலை, புதினா, இதெல்லாம் இவங்க வந்து கஷாயம் பானமாக குடிக்கணும். கஷாயம் பானம்னா என்னது, ஜூஸ் மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான். ஜூஸ் மாதிரி எடுத்து கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு குடிக்கலாம். அதுதான் இவங்க வந்து காய்கறி பானம்னு சொல்கிறது காரணம் அதுதான். இப்போ இது கொத்தமல்லியும் புதினா இதெல்லாம் வந்து வெந்தயக்கீரை இதெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணியை கலந்துட்டு ஜூஸ் மாதிரி எடுத்துட்டு அப்படியே வடிகட்டிட்டு கூட குடிச்சிடலாம். வெற்றிலை விட அதிலேயே போட்டுக்கலாம். 9 நாட்கள் சுழற்சி இது. சாமை 3 நாள், வரகு 3 நாள், திணை 1 நாள், குலசாமி 1 நாள், குதிரவாளி 1 நாள். பெருங்குடல் சுழற்சி. பெருங்குடல் சுழற்சி வந்து தட்டப்புங்கன், ஆமணக்கு இலை, கொய்யா.
பெருங்கடல் சுழற்சி. ஆமணக்கிளை வெளியிலலாம் எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல இருக்குது. கொய்யா நமக்கு ஈஸியாக தான் கிடைக்கும். இதெல்லாம் இது கஷாயம் போட்டுக்கலாம். 7 நாள் சுழற்சி உங்களுக்கு. திணை ஒரு நாள், குலசாமி ஒரு நாள், குதிரவாளி ஒரு நாள், சாமை ஒரு நாள், வரகு ஒரு நாள். இவங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் தான் எல்லாமே. எதுவுமே பர்டிகுலராக தனியாக 3 நாள்னு கிடையாது. இப்போ சிக்கன் குனியாவுக்கு சாமந்தி இலையா, கொய்யா இலை, பவளமல்லி. சிக்கன் குனியாவுக்கு பவளமல்லியும் கொய்யாவும் நமக்கு தெரிஞ்சுது. சாமந்தி இலை வந்து நம்ம யூஸ் பண்ணல, இதுவரை யூஸ் பண்ணாதது எனக்கு நம்ம திடீர்னு யூஸ் பண்ண முடியாது. நமக்கு கொய்யா இலை யூஸ் பண்ணலாம், பவளமல்லி யூஸ் பண்ணலாம், அது நமக்கு தெரிஞ்சது தானே. 9 நாள் சுழற்சி இது. திணை 3 நாள். இந்த சிக்கன் குனியாவுக்கு மட்டும் திணை 3 நாள். அப்போ திணையில் வந்து சிக்கன் குனியாவுக்கு உடைய அது குறையறதுக்கான குணம் அதுக்கு இருக்குது. குலசாமி ஒரு நாள், சாமை ஒரு நாள், குதிரவாளி ஒரு நாள், வரகு ஒரு நாள். இதெல்லாம் அது ஊற வச்சு அது மாதிரி யூஸ் பண்ணோம். நான் திருச்செந்தூர் போயிருந்தேன். திருச்செந்தூர் கோயிலுக்கு கூட்டம்னா கூட்டம், எக்கச்சக்க கூட்டம். திருச்செந்தூர் கோவில் எப்படி உருவாச்சுன்றது அதை பற்றி யாருக்கும் தெரிஞ்சுக்கணுன்ட்டோ எதுவுமே அவங்களுக்கு இல்லை. திருச்செந்தூர் கோயில் அங்கே போனால் முருகன் வந்து அருள்வார், கேட்டதை கொடுப்பார் என்ற ஒரு இது நினைப்பு. அந்த லெவலில் வந்து முருக கடவுள் மேலே ஒரு இது. ஆனால் திருச்செந்தூர் கோயிலை கட்டினவங்க, அதை கட்டி உருவாக்குனவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு முருகன் கோயிலை வந்து கட்டணும். கையில் பணம் இல்லையா, பணம் இல்லாமல் முருகனுக்கு கோயில் கட்டணுன்ட்டு அவங்க இறங்கினாங்க. அவங்க 5 பேர் சித்தர்கள். ஒவ்வொருத்தரும் அந்த கொடிமரம் ஒருத்தர் கட்டியிருக்கார். அது மாதிரி 5 பேர் 5 சித்தர்கள் அதை கட்டினாங்க. கட்டினவங்களுக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஒரு 3 பேருக்கு வந்து அங்கே சித்தர் சமாதிகள் இருக்குது. இவங்களுக்கு அது கட்டும்போது பணம் இல்லையே, முருகா எங்களுக்கு நான் எப்படி இது கட்டி முடிப்போம் அப்படி இப்படின்னும் போது ஆளுங்களையும் வச்சுக்கிட்டாங்க. இந்த 5 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது செஞ்சது அந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு. மற்றபடியாக சித்தாள்கள்னு சொல்லுவோம்ல, ஹெல்ப்புக்கு ஆளுங்க, அவங்களையும் வச்சுக்கிட்டு அதை உருவாக்குனாங்க. உருவாக்கும்போது அந்த சித்தாள்கள் மாமூலாக ஆளுங்களை வச்சு வேலை வாங்கும்போது அவங்களாம் அந்த காலத்தில் வறுமையில் வாடுவாங்க. அவங்களுக்கு கூலி கொடுக்கணும்னா இவங்க கிட்ட இந்த 5 சித்தர்கிட்ட அவங்கக்கிட்ட அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. கடனாகவும் பணம் கிடைக்காது, அவங்க சம்பாதிக்கிறதுக்கும் வழி இருக்காது. ஆனால் மனசு மட்டும் உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும், நல்லது செய்யணுன்ற நினைப்பு இருக்கும். ஆனால் அது ஈடேற்றத்துக்கு கையில் பணம் இருக்காது. அப்படிப்பட்ட கஷ்டமெல்லாம் பட்டிருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க சரின்னு சொல்லிட்டு சித்தாளுங்களுக்கு இவங்க செஞ்ச ஹெல்ப்பர்ஸ்க்கெல்லாம் பணம் தரணுமேன்ட்டு அவங்க தூக்கத்தில் முருகா நாங்கள் இந்த மாதிரி எப்படி வேணும்ன்ட்டு அவங்க கனவுல முருகன் வந்தாராம். அவங்களுக்கு மனசில் உருவாகிறதுக்கு கூட இருக்குது. ஆனால் அவங்க சொன்னதை மட்டும் சொல்கிறேன். கனவுல முருகன் வந்து இது பன்னீர் இலை வந்து அந்த அப்போ அந்த சுற்றியும் பன்னீர் செடிகள் வந்து நிறைய இருக்குமா, பன்னீர் செடிகள். அது நான் வீடியோ எடுத்திருக்கேன், பன்னீர் செடியும் அந்த இலையெல்லாம். அந்த பன்னீர் இலையில் வந்து இந்த விபூதியை வச்சு, விபூதி பச்சைன்னு சொல்லுவாங்க, அதை வச்சுட்டு அப்படி மடிச்சுட்டு நீங்கள் அவங்க கையில் கொடுத்துட்டு தூண்டுகை விநாயகர் கோயில் அங்கே ஒன்று இருக்குது. அந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு கொஞ்சம் இந்த சைடு தூண்டுகை விநாயகர்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அங்கே அதுக்கு தாண்டி போனதுக்கப்புறமா கொஞ்சம் வீட்டுக்கு கூட போய் அதை எடுத்து பார்க்க சொல்லுங்கள், அதுதான் அவங்களுக்கு வந்து கூலி அன்ட்டு முருகன் கனவுல வந்து இவங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த 5 சித்தர்களுக்கு இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, சரி அவங்களுக்கு பணத்தை கொடுக்கணுமே, அதுக்கு முருகன் கனவுல சொன்ன மாதிரி அந்த பன்னீர் இலையில் வந்து விபூதியை வச்சு அப்படி கொடுத்த மாதிரி கொடுத்தும்போது இவங்கெல்லாம் போயிட்டு அதை திறந்து பார்த்தாங்க. தூண்டுகை விநாயகர் கோயிலை தாண்டி போயினதுக்கப்புறமா எடுத்து பார்த்துருக்காங்க. அது வரையும் எடுக்காதீங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க போல்.
எடுத்து பார்த்தா இவங்க செஞ்ச வேலைக்கு தகுந்த கூலி வந்து அவங்களுக்கு அதில் இருக்காம். அது எப்படி என்ன ஏதுன்னு நமக்கு வந்து ஆழ்ந்து இறங்க முடியாது. என்ன காரணம்னா, நம்மளால் இயற்கையாக நினைக்கும் போது நமக்கு அது வந்து ஏற்றுக்க மாட்டோம். அவங்க சொல்கிறது அது. அதுக்காக அந்த சித்தர்கள், அந்த 5 சித்தர்களுக்கு கூலி இல்லையே, இதை கட்டி முடிச்சாங்களே, இவங்களுக்கு சித்தாள்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அங்கே போய் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தகுந்த கூலி கிடைச்சிடுச்சுன்ற திருப்தி அவங்களுக்கு கிடைச்சிது. அதில் என்ன இருந்துச்சு என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. இவங்க சொல்கிறது தான் நம்ம ஏற்றுக்க முடியும். இது ஒரே மாதிரி தான் எல்லா சித்தர்களும் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜீவசமாதி அடைஞ்ச சித்தர் இருக்கிற இடத்துல இருக்கிற அதை கவனிக்கிறவங்க இந்த விஷயத்தை இதுதான் நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க 5 சித்தர்கள் கட்டினவங்களுக்கு அங்கே 3 அந்த ஜீவசமாதிகள் செஞ்சிட்டாங்க. ஜீவசமாதிகள் இருக்குது. அதனால தான் இவங்க 3 சமாதிகள் இங்கே இருக்குது. 4வது சமாதி, ஒரு சமாதி வந்து அன்னதானம் பண்ணுற அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ரொம்ப சின்னது, இப்படி இறக்கத்தில் குட்டியாக. அதெல்லாமே வீடியோ நான் போட்டிருக்கேன். மொத்தம் ரொம்ப சின்னதாக இருக்குது. இதை நான் தேடுறதுக்கு எங்கே இருக்குது சித்தர் சமாதி ஓரளவுக்கு இதுவாக இருக்கும்ல. ஆனால் இதுக்கு மோசமான நிலையில் ரொம்ப இறக்கத்தில் ரொம்ப இதுவாக இருந்திருக்கு. சரின்னு போனேன். நான் போகும்போது அந்த சாமி மட்டும், அவர் மட்டும் உட்காந்துருந்தார். பார்த்தேன், வாங்க அதனாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிலைமையை எடுத்து சொன்னாங்க. பாருமா, திருச்செந்தூர் கோயிலை கட்டினவங்களே இந்த சித்தர்கள் தான். ஆனால் இது எப்படி இருக்குது பாரு, அப்படியே மழை வந்துச்சுன்னா நாங்கள் உட்கார்றது கூட எங்களுக்கு இடம் கிடையாது. அப்படியே மழை தண்ணி அப்படியே கொட்டும். எந்த நிலைமையில இருக்குது பாரு இது. அப்போது கோயிலை கட்டினவங்களுடைய அந்த சித்தர்களுக்கு சமாதியே ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி, அதை கவனிக்கிறவங்களுக்கு ஒரு சம்பளம் இல்லாத மாதிரி, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, தட்டுலேயும் யாரும் காசு போடுற அளவுக்கு இல்லை, பப்ளிசிட்டியும் இல்லை. அதை கட்டினாது இந்த சித்தர்ன்றது தெரியாத அளவில் மூடி மறைக்கப்படுது அன்றது அவங்களுடைய ஆதங்கம், அவங்களுடைய மனசு வேதனை என்கிட்ட சொன்னாங்க. அப்போது எனக்கு உடம்பெல்லாம் அது தலை வரையும் ஏறிட்டு இருந்தது. ஏன்னா ஒரு மாதத்தில் 12 கோடி பணம் வந்து உண்டியலாக வந்ததுன்னு சொல்லிட்டு, உண்டியலில் இருக்கிற பணத்தை இத்தனை கோடிங்கன்னு சொல்லிட்டு அது என்றது அது இதே ஒரு சின்ன பேப்பர் நியூஸாக போட்டிருக்குறாங்க. அந்த பேப்பர் நியூஸ் கூட நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இத்தனை கோடி வந்துச்சுன்ற மாதிரி. அப்படி ஒரு மாதத்தில் அவ்வளோ கோடியாக வந்தப்போ அந்த திருச்செந்தூர் கோயில் கட்டின சித்தர் சமாதி எந்த நிலையில் இருக்குது? இதை வெளியில் யாருக்குமே தெரியாதில்ல, யாருக்குமே தெரியலையேங்க. இது பப்ளிசிட்டி இல்லாமல் இருக்கேன்னு அந்த அவர்கிட்ட நான் சொன்னும்போது, இப்போ கொஞ்சம் தெரியாத இருக்கிறதுனால தான் நானே அவ்வளோ அலைஞ்சு எல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, சாதாரணமாக அங்கே இருக்கிறவங்க கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன். அப்போ சொன்னார், யார் சித்தர் வந்து அவர் விரும்பினாதான் யாராவது வந்து பார்ப்பாங்க. சித்தர் விரும்பணும்மா, அவர் விரும்பினா நம்ம யாரை விரும்புகிறேன் அவங்க தான் வந்து பார்ப்பாங்கன்ற மாதிரி. நான் போய் பார்த்தேன், வீடியோ எடுத்தேன். அங்கே இருக்கிற பச்சையில் இது 100 ரூபான்னு அந்த இது விபூதி பச்சையில் வாங்க சொன்னாங்க. சரி, இவங்களுக்காக தான் நான் வாங்கினேன். ஏன்னா அது வாடி, நான் பச்சைலையாக செடி இருக்காங்க, நான் நினச்சேன் அந்த பச்சைலையாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அது தயார் பண்ணி அவங்க கொடுப்பாங்க போல இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அவர் வந்து முதலையே ஒரு பேக்கெட் ஒரு கவரில் போட்டு அதில் இதையும் இந்த இது மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு, அப்புறம் வந்து இது விபூதி பச்சையில் அது ரொம்ப வாடி தான் இருக்குது. ஆனால் வாடினாலும் அது இருந்தாலும் அது குணம்தான்றாங்க அவங்க சொல்கிறது. ஆனால் நமக்கெல்லாம் பசுமையாக பச்சை மரத்தை செடியை பார்த்தேன் இல்லை, செடியை பார்க்கும்போது அந்த பச்சையிலையே எனக்கு அது பசுமையான அதுதான் அப்படி தான் நான் பார்ப்பேன். பச்சைலையில் அந்த குளோரோஃபில் இருக்குது, அதனுடைய குணம் அதிகமாக இருக்குது. இவங்க சொல்கிறது அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அது அதுலேயே
வளர்ந்தவங்களாக இருக்கிறதுனால, நம்ம செடிங்களை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுனால, நம்ம அதை குணங்களை தெரிஞ்சதுனால நம்ம அப்படி நினைப்போம். சரின்னு சொல்லிட்டு 100 கொடுத்து நான் அவர்கிட்ட வாங்கினேன். ஏன்னா அப்போ யாருமே இல்லாத லெவலில் அவங்களுடைய வேதனையை அவங்க வெளிப்படுத்தினாங்க. எனக்கும் மழை வந்தால் எப்படிம்மா இது இப்படி இருக்குது, இவ்வளோ மோசமாக இருக்குது, தட்டுலேயும் யாரும் காசு, ஆளுங்கள யாரும் வரது இல்லைல்ல, அப்படி இருக்குது. அடுத்த நாள் நான் திரும்பி போனப்போ கூட்டம் நிறைய வந்துருந்தேன். எனக்கு எப்பவுமே ஒரு மனசில் ஒரு ராசி ஒரு இது இருக்குது. நான் எங்கே யாராவது ஒருத்தருக்கு கஷ்டம் இருந்தாலோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நடக்க வேண்டி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்து நல்லா நடக்கவே இல்லாமல் இருந்தாலோ, நான் அவங்க வீட்டுக்கு எப்பாவது போனேன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீட்டில் நல்லது தான் நடக்கும். அவங்க எது நடக்கணுன்ட்டு தள்ளி போதோ அது நல்லபடியாக நடந்து முடியும். ஒரு கடைக்கு போனால் கூட காலியாக அப்படியே ஈ அடித்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பாரு கடைக்காரு. நான் போனதுக்கப்புறம் எங்கேருந்து வராங்களோ தெரியாது, நேராக நிறைய பேர் அந்த கடைக்கு வந்துடுவாங்க. கடைசியில் நான் ஃபஸ்ட்டு போய் ஆள் இல்லாத நேரத்தில் நான் போனவன் நான் நின்றுக்கிட்டே இருப்பேன். அந்த 10 பேர் வந்தாங்கன்னா அவங்க வாங்கின்னு போவாங்க. அது மாதிரி ஒரு நாள் 2 நாள் கிடையாது, நான் பல வருஷமாக இது பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு நல்லது நடக்கலைன்னாலும், நான் கஷ்டப்பட்டாலும் என்னால் அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்குது, அடுத்தவங்களுக்கு கஷ்டம் தீருது, அடுத்தவங்களுக்கு ஒரு வழி பிறக்குது. டல்லாக இருந்த யாருக்கும் தெரியாத அந்த சித்தர் சமாதி நிரம்பி வழிஞ்சுது. அடுத்த நாள் நான் போகும்போது எனக்கு மூட்டு வலி இல்லாமல் இருந்தது இவ்வளோ காலம். மூட்டு வலி என்னன்னே தெரியாது. நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்த உடம்பு இதை ஏறி இறங்கி இந்த பஸ்ஸில் இறங்குது ஏறுது, பஸ்ஸில் வேறு படிக்கட்டு கீழ் படிக்கட்டு இவ்வளோ உயரத்தில் ரொம்ப உயரம், பெரிய கொஞ்சம் வயசானவங்க ஏறவே முடியாது போல இருக்குது. அப்போ வயசானவங்க இந்த உலகத்தில் வாழறதுக்கு தோதுவாக எதுவும் செய்ய மாட்டாங்களா கவர்மெண்ட்டு தெரியல. படிக்கட்டு பாவம் வயசானவங்களுக்கெல்லாம் எப்படி தான் ஏறுவாங்க இறங்குவாங்க தெரியல. கீழ் படிக்கட்டு அவ்வளோ உயரத்தில் இருக்குது. பாவம் சில பேர் ஏறது கஷ்டப்படுறது நான் பார்த்துருக்குறேன். அது மூட்டு வலி இருக்கிற எப்போ மூட்டு வலி வரத்தான் செய்யும். இது சொல்ல மறந்துட்டேன். அந்த சித்தர் சமாதி, அந்த 3 சித்தர் சமாதி பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. அதையும் பார்த்துட்டேன். அங்கே இருக்கிற அவருடைய ஆதங்கத்தை அவர் சொன்னார். அம்மா இது மாதிரிம்மா இந்த சித்தர் சமாதி இங்கே வேண்டிக்கிட்டு தான், இங்கே இருந்ததுக்கு அப்புறமா தான் திருச்செந்தூர் கோயிலில் அங்கே வேண்டணும், இங்கே பண்ணிவிட்டு அங்கே போக வேண்டியது. யாருக்குமே இதை தெரியப்படுத்துறது கிடையாது. அப்போது அந்த திருச்செந்தூர் கோயிலை கட்டின 5 பேர், 5 சித்தர்கள், 5 ஜீவ சமாதிகள் யாருக்கும் தெரியாத நிலையில் இருக்குது. இப்போ நான் போய் பார்த்துட்டு அதை நான் வெளிப்படுத்திட்டு இருக்கேன். அது ஜனத்துக்கு தெரிஞ்சாதானே. அப்போ ஜனத்துக்கு தெரிஞ்சால் சித்தர் சமாதிகள் அவங்க 5 பேருடைய பேர், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. ஏன்னா பல கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய லெவலில் ஒரு முக்கியமான பெரிய வியாபாரமாக திருச்செந்தூர் கோயில் இருக்க போகுது. இவ்வளோ காலம் அதுக்கு எதுவும் வேலை செய்யலை. உள்ளெல்லாம் பார்க்கும்போது நினச்சேன், என்னடா இது ஒரு இடத்துல ஒட்டடை அடிச்சிருக்குன்னு, ஒட்டடை அப்படியே இருந்துச்சு. அப்புறம் இந்த விபூதி சில பேர் என்ன பண்ணுவாங்க, விபூதி அதிகமாகிடுச்சுன்னா அந்த கோயிலில் அந்த அங்கே போடுவாங்க, கீழே போட வேண்டியது. இப்படி பார்த்தேன், என்னடா இது வெள்ளை வெள்ளையாக விபூதி போட்ட மாதிரி தூணுங்கள்லாம் அப்படி இருக்கு. அதெல்லாம் எந்த காலத்து இது, ராஜா காலத்து கோயில்கள். அப்போ அந்த காலத்து ராஜா காலத்து கோயில்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக என்னமா கட்டி இருக்கிற கோயில்கள். அதுவே பராமரிப்பு சரியில்லாமல் வெள்ளையாக மழை வந்துட்டு போனால் எப்படி பூஞ்சா அந்த பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு தூணுங்களும் வெள்ளை என்னடா இது இப்படி இருக்குது. திருச்செந்தூர் கோயிலுன்னு இந்த மாதிரி சரியான கவனிப்பு இல்லாமல் இருக்குது சொன்னால் அவங்களுக்கு சம்பாதிக்க அந்த கூட்டத்தில் எல்லாம் நிறைய பேர் இது அவங்களுக்கு என்ன பணம் கொழிக்குது. அவங்களுக்கு என்ன பணம் தானே முக்கியம், மற்றது இதெல்லாம் எங்கே பார்ப்பாங்கன்ட்டு. மெயின்டெனன்ஸு பெருக்கி சுத்தம் பண்ண அதெல்லாம் கிடையாது. தண்ணி கிண்ணி ஏதாவது பாட்டில் கிட்டலாம் எங்கே போட்டிருந்தா அதெல்லாம் அங்கங்கே அப்படி இருக்குது. நல்லா க்ளீன் பண்ண சில கோயில் பார்த்துருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணுவாங்க, நல்லா சுத்தமாக பெருக்கி எல்லாம்
ஆளுங்க நல்லா சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பராமரிப்பு இந்த கோயிலில் இல்லை. அதுக்கப்புறம் என்னடா இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இனிமேல் இதுக்கு கண்டிப்பாக வேலை செஞ்சு தான் ஆகணும் போல இருக்குன்னு நான் மனசில் நினச்சிட்டு வெளியில் போய் அன்னதானம் க்யூ இருக்குது. அன்னதானம் க்யூவில் சரி அதையும் சாப்பிட்டு தான் பார்க்கணும் நம்ம எப்படி இருக்கு. அதுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது, டோக்கன் எல்லாம் சரியாக தான் கொடுக்குறாங்க. அது ஒன்று நம்ம சரியாக சாதம் வந்து நல்லா வெந்திருக்கு. வெரைட்டிஸும் சின்ன பாயசம்னு சின்ன இதில் வச்சாங்க. சாம்பார் சூப்பராக இருந்தது. சூடு சாதம் சாப்பாடு. யாருக்கு அடுத்த தடவை 2வது வேணுமோ கேட்டு எல்லாருக்கும் வயிறார போடுறாங்க. அன்னதானம் நல்லா இருக்குது. நான் நினைக்கிறேன் பழனியில் நாங்கள் சும்மா பார்த்துட்டு அப்படி வந்துட்டோம். இந்த இங்கே வல்லக்கோட்டை முருகன் கோயில்லையும் சரி, முருகன் கோயிலெல்லாம் அன்னதானம் நல்லா செய்கிறாங்க அந்த கணக்கில். நான் இந்த கர்நாடகா ஸ்டேட்டில் கோயிலுங்கெல்லாம் போயிருக்கும்போது அங்கே அன்னதானம் அந்த ராகவேந்திரா சுவாமி கோயிலில் வந்து பாதி வெந்த சாதம் அப்படி கெட்டியாக இருந்தது. அதுவும் தயிர் சாதம் ஒன்று, வெறும் சாம்பார் சாதமும் ஏதோ தான். அந்த கெட்டி சாதம் பாதி வெந்த சாதத்தில் நம்ம எண்ணெய் போட்டு எண்ணத்தை சாப்பிடும்போது உள்ள டைஜஸ்ட் ஆகுமா? அவ்வளோ அவசரம் எதுக்கு? அப்படி ஜனத்துக்கு அவங்க போடணுன்னா முன்னாடி ஏற்பாடு பண்ணி முன்னாடியே செய்ய தொடங்கணும். என்னதான் அவ்வளோ ஜனத்தை பராமரிக்கிறது கஷ்டம்னு அவங்க நினச்சா கூட, ஆனால் வேகாத சாதம் வைக்கலாமா? பாதி வெந்த சாதம் அன்னதானம் வச்சு என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி அந்த கோயிலில். இன்னும் கர்நாடகா ஸ்டேட்டில் ஒரு கோயிலில் சாதம் வச்சு ஃபஸ்ட்டு ரசத்தை ஊற்றுனாங்க. அது நம்ம ஊர் ரசம் அது கூட கிடையாது. அது எல்லாரும் பசியோடு இருக்கிறாங்க பாவம். அவ்வளோ நேரம் அவங்க க்யூவில் நின்று எல்லாம் அது வெறும் ரசம் என்ன சாதம் சாப்பிட்றது? அது அந்த மாதிரி அந்த சைடு அந்த விதத்தில் பார்த்தா நம்ம ஊர் திருச்செந்தூர் கோயிலில் அன்னதானம் நல்லா தான் இருக்குது. சரி நல்லா இருக்குது பரவாயில்லன்னு நினச்சேன். அடுத்த நாள் முதியோர்களுக்குன்னு அவங்க வச்சது அங்கே பார்க்கும்போது முதியோர்களுக்கு அதுக்கு தகுந்த மரியாதை கிடையாது. அங்கே டோக்கன் கொடுக்குற விஷயத்தையும் அங்கே இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் அங்கே இருக்கிறவங்களும் சரியாக சொல்கிறது கிடையாது, அங்கே வாங்கிக்கோங்கன்னு. ஆனால் முதியோர் இதில் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இவங்க சாதாரணவங்கெல்லாம் போய் அங்கே சாப்பிட்றாங்கன்ற காரணத்தினால அப்படி செய்கிறாங்களா? அங்கே எல்லாம் இருக்கிற ஜனத்தில் இருக்கிறதுக்கு அங்கே பாயசத்தில் இருந்து ரசத்தில் இருந்து சாம்பார்னு மோர்லேருந்து எல்லாத்தையுமே அங்கே சப்ளை. ஆனால் இங்கே முதியோர்களுக்கு அதில் பாதி கூட வந்து சேர மாட்டேங்குது. நான் வந்து பரவாயில்ல முதியோர்களுக்கு தனியாக ஒரு கியூ இருக்குன்னு நான் நல்லா இதுவாக நினச்சனோ அது வந்து அடுத்த நாள் புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. அப்போ அந்த பராமரிப்பு இப்போ அங்கே வேலை நடக்குது, அது பரவாயில்ல வேலை செய்கிறாங்க. நான் நினச்சேன் வேலை செய்யணும், கண்டிப்பாக செய்ய வேண்டிய நேரம்னு நினச்சேன். வெளியில் வந்து அதை பார்க்கும்போது கோயிலெல்லாம் அதெல்லாம் தொடங்கிட்டாங்கன்றது தெரிஞ்சுது. பரவாயில்ல சரியான நேரத்தில் தொடங்கிட்டாங்கன்னு நினச்சேன். வெளியிலலாம் அது பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பண்ணி ஒர்க்கு நடக்கும்போது அங்கே இருக்கிற சிலையை எடுத்துகிட்டு வந்து இந்த ஜீவசமாதியில் வைக்க வேண்டிய அந்த ஆறுமுகசாமி இதுக்கு ஜீவசமாதியில் அவருடைய சிலை அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. அப்புறம் இங்கே டாய்லெட்ஸோ இந்த லாக் சிஸ்டம் இந்த பொருளெல்லாம் பாதுகாப்பார எதுவுமே சரியான இடத்துல எங்கேயுமே எங்கே இருக்குன்னே தெரியல ஜனத்துக்கு. ஜனம் மட்டும் அலைமோதுது. யாரோ ஒருத்தருங்க யூடியூப்காரன் போட்டானா காசியில் கங்கா ஆரத்தி காட்டுற மாதிரி திருச்செந்தூரில் அந்த பீச்சில் அப்படியே தெரிஞ்சுது அப்படி இப்படின்னு என்னமோ பொருளை அவன் போட்டு விட்டான் போல் இருக்கு. எல்லாம் என்ன தெரியுது, அங்கே போய் பீச்சில் போய் அங்கே படுத்துட்டு தூங்குனா நல்லது. அங்கே போய் அந்த மணலில் பொருளுங்கன்றாரு பாருங்க. அங்கே போய் மணலில் பீச் ரோட்டில் அங்கே பீச்சாண்டா போய் மணலில் புரண்டு படுக்கணும். அந்த மாதிரி அதையும் அந்த சித்தரை ஒருத்தர் சொல்கிறாரு. அப்படி ஒருத்தர் யூடியூப்பில் போட்டு விட்டாமா ஜனம் அப்போ இருந்தாம்மா இது மாதிரி ஜாஸ்தி ஆகிப்போச்சு. வர்றவங்கெல்லாம் போய் அங்கே பீச்சில் போய் படுக்கிறாங்க. பீச்சில் போய் அங்கே போய் அந்த தண்ணியிலேயே அங்கே படுத்துட்டு நான் போய் பார்க்கும்போது அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்கு ஒரு பொம்பளை. அந்த தண்ணி போகிற தண்ணியே வர தண்ணி
போது ஒவ்வொரு தடவை கொஞ்சம் அதிகமாக அடிக்குது அப்படியே. ஒரு வீடியோ நான் பார்த்தேன், 2 லவ்வர்ஸு, பாவம் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல ஸ்கர்ட்டு நல்லா அழகாக, அந்த ரொம்ப அருமையாக இருந்த பொண்ணு, நல்ல ஸ்ட்ரக்சரு, அவ்வளோ அழகு, ராணி மாதிரி இருந்தது. அவன் லவ்வர் வந்து அவன் கொஞ்சம் பக்கையாக உயரமாக இருக்கிறான். 2 பேரும் அந்த தனியாக அங்கே யாரும் இல்லாத இடத்துல அந்த பீச்சில் வந்திருக்காங்க. பீச்சு தண்ணியில் உள்ளே போனாங்க. தண்ணி அடிச்சுது. இவன் வந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டான். அப்புறமா அவன் அப்படியே திரும்பி ஒரு தடவை 2வது தடவை தண்ணி அடிச்சுது. 2 பேரும் விழுந்து திரும்பி அந்த பொண்ணையும் பிடிச்சி இழுத்து பிடிச்சான். அப்போ பிடிச்சிட்டு இருக்கிறவன் வெளியில் வந்துட்டுருக்கலாம், அதோட முடியும்னு வந்துட்டுருக்கணும். அதை விட்டுட்டு 3வது தடவை அடித்ததால் அந்த பொண்ணை இழுத்துன்னு போயிடுச்சு. அப்படி அந்த பொண்ணை இழுத்துன்னு போய் இவன்